சொல்லாமல் முருகா எனும் நாமங்கள் என்று சொல்லி பன்மையில் பாடுகின்றார். என்ன சிறப்பு அதற்கு இருக்கின்றது? எத்துணை சிறப்புகளை அது உள்ளடக்கி இருந்தால் முருகா எனும் நாமங்கள் என்று அவர் விளைத்திருப்பார். ஆகவே முருகா எனும் அந்த நாமத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பு தான் என்ன? அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். முருகா என்னும் நாமம் என்ற தலைப்பிலே இதற்கு நாம் முருகா என்னும் அந்த நாமத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அந்த முருகா என்னும் நாமத்தை பாருங்கள், மூ என்ற எழுத்து இருக்கிறதே அது முகுந்தன் என்னும் திருமாலை குறைக்கின்றது. அதே போல் ரூ என்னும் எழுத்து ருத்ரன் என்னும் சிவபெருமானை குறைக்கின்றது. கா என்னும் எழுத்து கமலனாகிய பிரம்மாவை குறைக்கின்றது. படைக்கின்ற தொழிலை செய்கின்ற பிரம்மாவையும் காக்கின்ற தொழிலை செய்யக்கூடிய திருமாலையும் ஒடுக்குதல் என்னும் அழகான தொழிலை செய்யக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானையும் இணைத்திருக்கக்கூடிய அழகான அற்புதமான திருநாமம் தான் இந்த முருகா என்னும் திருநாமம். ஆகவே முருகா என்று நாம் ஒரு தரம் ஓதினாலே இந்த மூன்று தெய்வங்களையும் மூர்த்திகளையும் வணங்கக்கூடிய பலன் நமக்கு கிடைத்துவிடும். அதே நேரத்திலே பிரம்மா சரஸ்வதி தேவியை தன்னுடைய நாவிலேயே வைத்திருக்கின்றார், நாக்கிலேயே வச்சிருக்கிறார். அதே போல திருமாலாகிய மகாவிஷ்ணு எப்பொழுதுமே மகாலட்சுமி திருமகளை தன்னுடைய மார்பிலே சுமர்ந்திருக்கின்றார். அதே போல ருத்ரனாகிய சிவபெருமான் எங்க இடம் கொடுத்திருக்கிறார்? உமையம்மைக்கு தன்னுடைய உடலிலே இடப்பாகத்தை கொடுத்திருக்கின்றார். ஆகவே முருகா என்று நாம் ஒரு தரம் சொல்லுகின்ற பொழுது இந்த 6 தெய்வங்களை வணங்குகின்ற பலனும் கிடைக்கும். பிரம்மாவையும் சரஸ்வதியையும் திருமாலையும் திருமகளையும் எம்பெருமான் சிவபெருமானையும் உமையம்மையையும் வணங்குகின்ற பலன்கள் அத்துணையும் முருகா என்னும் ஒற்றை நாமத்திலே நமக்கு கிடைத்துவிடும். எவ்வளவு அற்புதமான திருநாமம் பாருங்கள். இது மட்டுமா, தன்னுடைய குழந்தையை இந்த உலகமே வணங்குகிறது என்று தெரிந்தவுடன் தாய் தந்தையாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் அவ்வளவு சந்தோஷம். அதே நேரத்திலே தன்னுடைய சகோதரனை இந்த உலகம் போற்றுகின்றது என்று தெரிந்தவுடன் கணபதிக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. தன்னுடைய சகோதரனை இந்த உலகமே வணங்குகிறதே என்று. திருமாலையும் திருமகளையும் பாருங்கள், அவர்களுக்கு என்ன உறவு? முருகப்பெருமான் தன்னுடைய மருமகனை இந்த உலகமே போற்றுகின்றதே என்று மனமகிழ்ந்து போவார்களாம் திருமாலும் திருமகளும். தன்னுடைய தலைகளை வணங்குகிறார்கள் இந்த உலகத்தினர் என்று தெரிந்தவுடன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மிக மிக சந்தோஷம். தன்னுடைய தலைவனை அல்லவா இந்த உலகம் வழிபடுகின்றது. தேவர்களின் தலைவன் முருகப்பெருமான், முனிவர்களின் தலைவன் முருகப்பெருமான். ஆகவே இவர்கள் அனைவரும் மகிழ்ந்து போவார்களாம். ஆகவே சிவபெருமானும் உமையம்மையும் திருமாலும் திருமகளும் பிரம்மாவும் சரஸ்வதியும் இன்ன பிற முனிவர்களும் தேவர்களும் அத்துணை பேரும் சந்தோஷப்பட வைக்கின்ற ஒரே திருநாமம் எது என்று கேட்டால் முருகா என்னும் அந்த திருநாமம் தான். இன்னும் எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியும். ஓங்காரம் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஓம் என்ற எழுத்து அகரமும் உகரமும் மகரமும் சேர்ந்ததுதான். அகரம் என்றால் படைத்தலை குறிக்கும். படைத்தல் என்னும் தொழிலை குறிப்பதுதான் அகரம். உகரம் என்பது காத்தல் என்னும் தொழிலை செய்யக்கூடியது. மகரம் என்பது ஒடுக்குதல் என்னும் தொழிலை செய்யக்கூடியது. இதைத்தான் நாம் ஓம் என்னும் பிரணவ மந்திரமாக வைத்திருக்கின்றோம். இதிலே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது. ஊ என்றால் காக்கின்ற தொழிலை குறிக்கின்றது. இப்பொழுது முருகா என்னும் அந்த திருநாமத்தை நாம் எடுத்துக் கொள்ளுவோம். முருகு என்பதுதான் முருகா என்று நாம் இன்று அழைக்கின்றோம். இதிலே முருகு என்பதை நாம் எப்படி பிரிக்கலாம் என்றால் எம் கூட்டல் ஊ, இர் கூட்டல் ஊ, இக் கூட்டல் ஊ என்று நாம் பிரிக்கலாம். ஒவ்வொரு எழுத்தையும் நீங்கள் கூர்மையாக உற்று கவனியுங்கள். உகரம் ஏறி நிற்கும். உகரம் என்பது எது என்று நாம் சொன்னோம்? காத்தல் என்னும் தொழிலை குறிப்பதுதான் உகரம். ஒவ்வொரு எழுத்திலுமே இந்த உகரம் என்பது ஏறி உயிர்களை காக்கக்கூடிய தொழிலை மட்டுமே செய்யக்கூடிய திருநாமம் கருணை கடல் யார் என்று கேட்டால் முருகா என்னும் நாமத்தை தாங்கி எம் பெருமான் முருகப்பெருமான் தான். ஆகவே அகார ரூபமாக இருக்கக்கூடிய இறைவனையும் உகார ரூபியாக இருக்கக்கூடிய இறைவியையும் மகார ரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவையும் இணைத்து இருப்பதுதான் இந்த முருகா என்னும் திருநாமம். முருகா என்னும் அந்த திருநாமத்தை நாம் ஒரு தரம் சொல்லுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய சக்திகளை பாருங்கள். இச்சா சக்தி கிடைத்துவிடும், கிரியா சக்தி கிடைத்துவிடும், ஞான சக்தியும் கிடைத்துவிடும். அதனால்தான் முருகப்பெருமான் வலப்பக்கத்திலே வெள்ளியம்மையை வைத்திருக்கின்றார், இடப்பக்கத்திலே தேவயானையை வைத்திருக்கின்றார், கையிலே வேலாயுதத்தையும் வைத்து நமக்கு காட்சி தருகின்றார். என்ன அர்த்தம் இதற்கு? செயலாற்றல், விளைவாற்றல், மற்ற
வார்த்தைக்கு சொல்லுகின்றது. அழகு, மனம், இளமை, தெய்வீகத்தன்மை என்று 4 பொருட்களை நம்முடைய தமிழ் மொழி முருகு என்னும் வார்த்தைக்கு சொல்லுகின்றது. இதிலே குறிப்பா பாருங்க, அழகு என்று சொல்லும் பொழுதே நம் கண்முன் யார் தோன்றுவார்கள் என்றால் அந்த முருகு குழந்தை தான் தோன்றும். முருகனை விட அழகான குழந்தை இந்த உலகத்தில் ஏது? அழகென்ற சொல்லுக்கு முருகா என்பதுதானே நாம் அறிந்தது. ஆகவே அழகு என்ற சொல்லுக்கு முருகனுக்கு அடுத்தபடியாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழி. தமிழும் அழகு, முருகனும் அழகு. அதே போல முருகு என்னும் இந்த திருநாமம் அழகு. அழகு என்றாலே இந்த முருகு என்னும் அந்த நாமம் தான். சில வேளை நமக்கு சந்தேகம் வரலாம், அழகு இருக்கக்கூடிய இடத்துல இரக்கம் என்பது இருக்குமா? லாவண்யம் என்று சொல்லப்படக்கூடிய அழகு என்பது இருக்கக்கூடிய இடத்திலே காருண்யம் என்று சொல்லப்படக்கூடிய இரக்கம் என்பது இருக்குமா என்று நமக்கு சில வேளைகளிலே சந்தேகம் வரலாம். லாவண்யம் இருந்தால் தானே காருண்யம் வரும். நம்முடைய மனம் என்பது மிக அழகாக இருந்தால் தானே நமக்கு இரக்கம் என்பதும் குடிக்கொள்ளும். நம்முடைய மனத்திலே அழுக்கு என்பது நிறைந்திருந்தால் எங்கிருந்து இரக்கம் என்னும் ஒரு நல்ல குணம் பிறந்துவிடும். ஆகவே லாவண்யமாக இருக்கக்கூடிய முருகனிடத்தில் தான் காருண்யமும் நிறைந்திருக்கும். இன்னும் சொல்ல போன பாருங்க, ராமாயணத்திலே ராமபிரான் சீதா தேவியை இலங்கையிலிருந்து ராவணனிடமிருந்து மீட்டு வருவதற்காக என்ன செய்வார் என்றால், ராவணனை வதம் செய்துதான் மீட்டு வருவார், வதம் செய்து விடுவார். அதே போல பாருங்கள், மகாபாரதத்திலே கிருஷ்ண பிரான் என்ன செய்வார் என்றால், கௌரவர்களிடமிருந்து பாண்டவர்களை காப்பதற்காக கௌரவ குடும்பத்தையே என்ன செய்வார்னா வதம் செய்து விட்டு தான் காப்பாற்றுவார். ஆனால் நம்முடைய முருகப்பெருமான் மட்டும் சூரவதம் செய்யவில்லை, சூர சம்ஹாரம் தான் செய்தார். அவனுடைய ஆணவத்தை மட்டும் தான் அழித்தார். ஆணவத்தை அழித்து அவனை குடியாகவும் வாகனமாகவும் தன்னுடனேயே வைத்துக் கொண்ட கருணை மிக்க கடவுள் யார் என்று கேட்டால் கந்தபெருமான் தான். எங்கேயுமே அவர் வஞ்சித்ததும் இல்லை, வதம் செய்ததும் இல்லை. அப்பேற்பட்ட கருணை கடல் யார் என்று கேட்டால் எம்பெருமான் முருகப்பெருமான். அவருடைய திருநாமம் ஆகிய இந்த முருகு என்னும் திருநாமம் தான். ஆகவே நிச்சயமாக நாம் சொல்ல முடியும், லாவண்யம் இருக்கும் இடத்திலே காருண்யம் என்பது நிச்சயமாக இருக்கும். அதனால்தான் கச்சியப்பர் அழகா சொல்லுவார் பாருங்க, கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்த ஆங்கே உதித்தனன் உலகம் உய்ய. கருணை கூர் முகங்கள் 6 திருமுகங்களும் 12 கரங்களையும் கொண்டு இந்த உலகம் உய்விப்பதற்காக தோன்றியவன் யார் என்று கேட்டால் எம்பெருமான் முருகப்பெருமான் தான். அத்துணை கருணாமூர்த்தி யார் என்று கேட்டால் முருகப்பெருமான். இப்படி முருகா என்னும் அந்த திருநாமத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த 1 மணி நேரத்தில் எல்லாம் அந்த திருநாமத்திற்குரிய சிறப்புகளை எல்லாம் முடிக்க இயலாது. எம்முடைய ஆயுட்காலமே போதாது என்று சொல்லும் அளவிற்கு எத்தனையோ சிறப்பான பண்புகளை கொண்டிருப்பதுதான் இந்த முருகா என்னும் திருநாமம். ஆகவே இனி நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முருகா என்னும் நாமத்தை ஒரு தரம் சொன்னால் என்ன பலன் கிடைக்கும்? முருகா என்னும் நாமத்தை மூச்சுவிட மறந்தாலும் முருகா என்னும் திருநாமத்தை சொல்ல மறவாதவருக்கு வாழ்க்கையில என்ன சம்பவிக்கும் என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ராமாயணத்திலே ரொம்ப அழகான ஒரு பாத்திரம் வரும் பாருங்கள், குகன் என்னும் கதாபாத்திரம். நிச்சயமாக அனைவருக்குமே பிடித்திருக்கின்ற ஒரு கதாபாத்திரம். இன்றளவிற்கும் பார்த்தீர்கள் என்றால் நட்புக்கு மிகச்சிறந்த உதாரணமாக காட்டப்படக்கூடிய ஒரு பாத்திரம் என்றால் குகன் என்னும் கதாபாத்திரம். கம்பராமாயணத்திலே 2 பேருக்கு தான் பெருமாள் என்னும் நாமத்தை சூடுகின்றார்கள். ஒன்று இளைய பெருமாள், மற்றொன்று குகப்பெருமாள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மனித பிறவிதான் இந்த குகன் என்னும் அந்த அற்புதமான கதாபாத்திரம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று வள்ளுவர் மிக அழகாக சொல்லுவார். என்ன அர்த்தம் இதற்கு? பிறவி என்னும் பெருங்கடலை நீங்கள் நீந்த வேண்டும் என்றால் இறைவனின் திருவடியை நீங்கள் பற்ற வேண்டும். இறைவனின் திருவடியை அணுகியவர்களுக்கே இல்லாமல் பிறவிக்கடலை நீந்துதல் மிக அரிதான விஷயம். ஆனால் பாருங்கள், பரம்பொருளான இறைவனையே கடல் போன்று இருந்த அந்த கங்கையை கடக்க வைத்தவன் தான் இந்த குகன். எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு பாத்திரம், நினைத்து பாருங்கள். இந்த குகன் என்னும் கதாபாத்திரம் ராமாயணத்திலே ராம அவதாரத்திலே வருவதற்கு எம்பெருமான் முருகப்பெருமானின் திருவிளையாடல் தான் காரணம். அந்த காலத்திலே ஒரு அரசன் இருந்தார். அந்த அரசனுக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கு, வேட்டையாடுவது அவனுடைய பழக்கமாக இருந்திருக்கின்றது. ஒரு நாள் இப்படிதான் வேட்டையாடத்துக்கு போறான். செல்லுகின்ற பொழுது அவனுடைய அம்பு குறி தவறி ஒரு முனிவரை கொன்று விடுகின்றது. தெரியாம தான் செய்வான்.
நம்ம எல்லாம் நினைக்கலாம் தெரியாம தானே செய்யறோம். தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் பாவத்திற்கு நிச்சயமாக சம்பளம் என்ற ஒன்று உண்டு என்பதை நம்முடைய இந்து தர்மம் பல இடங்களிலே உறுதிப்படுத்துகின்றது. அப்படி இவன் என்ன பண்ணிட்டான் பாருங்க, தெரியாம அவனுடைய அம்பு ஒரு முனிவரை கொண்டு விட்ட காரணத்தினால் இவனுக்கு பிரம்மகத்தி என்னும் ஒரு தோஷம் வந்து விடுகின்றது. ஆகவே அவனுடைய பொலிவு எல்லாம் போயிருச்சு. ராஜாவா இருக்கக்கூடிய தோற்றம் எல்லாம் மாறி போச்சு. ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு தோற்றம் வந்து விட்டது. ரொம்ப கஷ்டப்படுறான். ஆகவே என்ன செய்யறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க ராஜா எப்படி இருந்த ராஜா இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லி எல்லோரும் அறிவுரை வழங்குகிறார்கள். ராஜாவே, நீங்கள் மீண்டும் புதுப்பொலிவை அடைய வேண்டும். ஆகவே நாங்கள் சொல்லுகிற உபாயத்தின் பேரிலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், கங்கைக்கரையிலே ஒரு அற்புதமான முனிவர் ஒருவர் இருக்கின்றார், மிகச்சிறந்த முனிவர் தவ வேள்விகளிலே. அந்த முனிவரிடம் நீங்கள் சென்று என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் நிச்சயமாக அங்கிருந்து பதில் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். உடனே ராஜா என்ன பண்றார் பாருங்க, தேர்ல ஏறி அந்த முனிவர் இருக்கக்கூடிய கங்கை கரைக்கு செல்லுகின்றார். இவர் போனப்போ அங்க முனிவர் இல்லை. முனிவர் கேதார்நாத்துக்கு போயிருக்கிறார். அந்த வாசல்ல பாருங்க ஒரு குட்டி பையன் இருக்கிறான். ஒரு 7-8 வயசு இருக்கும். முனிவருடைய மகன் உட்கார்ந்து இருக்கிறான். ராஜா போய் தேர்ல இருந்து இறங்கி அங்க போய் கேட்கிறாரு, அப்பா முனிவர் இருக்கிறாரா? இல்லையே தந்தை, வெளியே சென்றிருக்கிறார். எப்போ வருவாரு? சாயந்தரம் தான் வருவாரு. அப்படியா அப்படின்னு சொல்லி இவனுக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. ஏன்னா ராஜா வந்து எதற்காக வந்தாரு? பரிகாரம் ஏதாவது கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு வந்த இடத்திலே முனிவர் இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே பாக்குறாரு. உடனே இந்த சிறுவன் பாக்குறான், நீங்க என்ன விஷயம்னாலும் என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்றான். 8 வயசு பையன். இவர் இப்படி பாக்குறான். 8 வயசு பையன், ஆனாலும் முகத்துல அவ்வளவு ஒரு ஒளி இருக்கிறது. பார்த்த மாத்திரத்திலேயே இவனுக்கு புரிந்து விடுகிறது, இவன் எல்லாம் கற்று தேர்ந்தவனாக இருப்பான் போல் இருக்கிறதே என்று சொல்லி, உன்னிடம் சொல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்ட உடனே இந்த பையன் சொல்றான், ஒரு இருட்டான அறைக்குள்ளே நீங்கள் விளக்கு எடுத்து சென்றாலும் இருள் இருக்காது, நான் எடுத்து சென்றாலும் அங்கே இருள் என்பது இருக்காது, ஒளி வந்து விடும் இல்லையா? இதற்கெல்லாம் வயசு தேவையா? எனக்கு ஞானம் என்பது நிறையவே இருக்கிறது, நீங்க வந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்றான். உடனே சிற்றுளியா கல்லும் தகரம் என்று சொல்லுவார்களே, அது போல சின்ன உள்ளியா தாங்க இருக்கும். ஆனா பாருங்க, பாறையவே உடைச்சிடும் இல்லைங்களா? அதே மாதிரி இவன் நினைக்கிறான், 8 வயசு பையனாலும் நம்ம வந்த காரியத்தை சொன்ன ஒருவேளை விடு கிடைச்சிருச்சுன்னா அப்படின்னு சொல்லி, இப்படி நான் வேட்டையாட போகும் பொழுது ஒரு முனிவரை நான் தெரியாமல் கொன்று விட்டேன் அப்பா. ஆகவே உன்னுடைய தந்தையின் இடத்துல இதற்கான பரிகாரத்தை கேட்பதற்காக நான் வந்தேன். முனிவர் வெளியில போயிருக்கிறாருன்னு சொல்ற, உனக்கு ஏதாவது தெரியுமா? இவ்வளவுதான விஷயம். இந்த விஷயத்துக்கு நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க. நீங்க என்ன செய்யுங்க, முருகா 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 என்று 3 தரம் ஓதி, பக்கத்துலதான் கங்கை ஓடிட்டு இருக்கு, அதுல முழுகி எழுந்திருந்தீர்களே ஆனால் அந்த நிமிடத்திலே உங்களுடைய பிரம்மகத்தி தோஷம் போயிருமே. இது இல்லாம தெரியாம இருந்தீங்க இவ்வளவு நாள் அப்படின்னு கேட்கிறான் அந்த பையன். இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். முருகா 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 என்று சொல்லிவிட்டால் இந்த பிரம்மகத்தி தோஷம் போயிடுவான். சரி, ஏதோ பிரகாரம் கிடைச்சிருச்சு விடை என்று சொல்லி நேரே போறார். அந்த கங்கையில என்ன பண்றாரு பாருங்க, இந்த ராஜா முருகா 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 என்று 3 முறை சொல்லி அந்த கங்கைக்குள்ளே அப்படி மூழ்கி எழுப்புறாரு. அவ்வளவுதாங்க, பழைய தோற்றம் வந்து விட்டது. புது பொலிவு வந்தாச்சு. மீண்டும் ராஜாவாயாச்சு. எல்லா அருவருக்கத்தக்க அந்த தோற்றம் எல்லாம் மாறி போச்சு, மறைஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு அருமையான திருநாமமா இந்த திருநாமம்? இத்தனை நாள் நமக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லி ஓடி வராரு ராஜா. யார்கிட்ட? இந்த குழந்தை கிட்ட. குழந்தை, நீ சொன்னது மாதிரி நான் செஞ்சேன் முருகா முருகா முருகா. என்னுடைய பொலிவு எனக்கு கிடைச்சிச்சு. இன்னைக்கு நான் மீண்டும் ராஜாவாயாச்சு. என்னுடைய பிரம்மகத்தி தோஷமும் ஓடி விட்டது. இதெல்லாம் உன்னால தானே கிடைச்சது. ஆகவே என்ன செய்ய போறேன், சாயந்தரம் முனிவர் வந்ததுக்கு அப்புறமா, உங்களுடைய தந்தை வந்ததற்கு அப்புறமா நான் வரேன், வந்து உரிய சன்மானத்தை நான் வழங்குவேன் என்று சொல்லிவிட்டு ராஜா போயாச்சு. இப்ப வெளியில போயிருந்தார் பாருங்க. மாலை நேரம் வந்தாயிற்று. இப்ப முனிவர் திரும்பி வர்றாரு. வருவர் வெளியில பாக்குறாரு, தேரோட அந்த தடயங்கள், சக்கர தடங்கள் கிடக்குது. யாரோ வந்திருக்கிறாங்களே நம்முடைய ஆசிரமத்துக்கு என்று நினைத்தவாறே வர்றாரு. இந்த பையன் வாசல்ல தான் உட்கார்ந்துருக்கிறான். உடனே கேட்கிறாரு, குழந்தை யாராவது வந்தாருங்களா? உடனே அந்த பையன் சொல்றான் பாருங்க, ஆமாப்பா ராஜா வந்தாரு. ராஜா வந்தாரா? எதற்காக வந்தார்? உடனே இந்த குழந்தை சொல்லுது, இப்படி அவர் போன இடத்துல வேட்டைக்காரன் வேட்டையாடுகின்ற பொழுது ஒரு முனிவரை அவர் தெரியாம கொண்டுட்டார். ஆகவே அதற்கான பரிகாரத்தை, பிரம்மகத்தி தோஷம் பிடித்த காரணத்தினாலே அதற்கான பரிகாரத்தை கேட்க வந்தார். நீ என்ன சொன்ன? முனிவர் கேட்கிற, நீ என்ன சொன்ன? நான் நல்ல உபாயம் சொல்லி கொடுத்தேன். என்ன உபாயம் சொன்னேன்? நீ முருகா 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 என்று 3 முறை ஓதி
ஓதி கங்கையிலே நீங்கள் மூழ்கி எழுந்திருந்தால் நிச்சயமாக பிரம்மகத்தி தோஷம் விலகும், நீங்கள் மீண்டும் பொலிவை பெறலாம் என்று சொன்னேன். அவரும் சென்றார். 3 முறை முருகா 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 என்று ஓதினார். அந்த கங்கையிலே மூழ்கி எழுந்தார். அவருடைய பிரம்மகத்தி தோஷம் தீர்ந்து விட்டது. மீண்டும் மாலை வருவாராம். அப்பா உங்களுக்கு தக்க சன்மானமும் கொடுப்பாராம். குழந்தை இல்ல கிடன்னு சொல்லிருச்சு. இவருக்கு வந்துச்சு பாருங்க கோபம். என்ன சொன்னாய்? முருகா 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 என்று 3 முறை ஓத சொன்னாயா அறிவில்லாதவனே? மட குழந்தையை உன்னையா நான் பெற்றெடுத்தேன்? முருகா என்னும் நாமத்தை ஒரு முறை சொன்னாலே 1000 பிரம்மகத்தி தோஷம் விலகிவிடவே. நீ 3 முறை சொல்ல சொன்னாயே, அதனுடைய சிறப்பை கிடந்து விட்டாயே, நீ போய் என்னுடைய வயிற்றில் மகனாக பிறந்து விட்டாயே என்று அவருக்கு அவ்வளவு கோபம். கோபத்துல என்ன செய்யறார் பாருங்க, சாபம் வேற கொடுத்துடுற. நீ வேடனாக போக கடவாய். அவ்வளவுதான். எப்படி இருந்திருக்கும் பாருங்க இந்த குழந்தைக்கு. இந்த குழந்தை அழுது, அப்பா நான் என்ன தவறு செய்தேன்? முருகா என்னும் நாமத்தை 3 முறை ஓத செய்தேன், வேற எந்த தப்பு செய்யலே, அதுக்கு இவ்வளவு பெரிய கடும் தண்டனையா எனக்கு என்று கேட்கின்ற பொழுது, அப்பொழுதுதான் முனிவருக்கு புரியுது தன்னுடைய மகனுக்கு இவ்வளவு பெரிய சாபத்தை நாம் கொடுத்து விட்டோமே என்று. உடனே அவர் சொல்றார் பாருங்க, நீ ஒரு முறை சொல்லியிருந்தால் எனக்கு கோபம் வந்திருக்காது மகனே, 3 முறை சொல்ல சொன்னதால் அதனுடைய சிறப்பை கெடுத்து விட்டாயோ என்று நினைத்து கோபத்திலே நான் சாபத்தை கொடுத்து விட்டேன். என்னுடைய சாபத்தை மீட்டெடுக்க இயலாது, ஆனால் எனக்கு அதில் விமோச்சனம் தர இயலும். சாப விமோச்சனம் என்பது உண்டு. அது எப்படி என்றால், இந்த கங்கை கரையிலே நீ வேடங்களின் தலைவனாக பிறப்பாய். எம்பெருமான் முருகப்பெருமானுடைய நாமமாகி குகன் என்னும் நாமத்தை தாங்கி இங்கே பிறப்பாய். ராமனுடைய அவதாரத்திலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இங்கே வருகின்ற வேளையிலே அவருடைய திருவடிக்கு நீ சேவை செய்கின்ற பாக்கியம் கிடைக்கும். அவருடைய தழுவலையும் நீ பெறுவாய் என்று சொல்லுகின்றார். நினைச்சு பாருங்க, இந்த குகன் வளர்ந்திருந்தா, இந்த குழந்தை மட்டும் வளர்ந்திருந்தால் அவருடைய தந்தையை போல ஒரு முனிவராக மாறி இருக்கும். அவ்வளவுதான். முருகா என்னும் அந்த நாமத்தை கற்றுக் கொடுத்ததால் இந்த குழந்தை அடுத்த பிறவியிலே எப்படி பிறக்கிறது பாருங்கள். குகன் என்னும் திருநாமத்தை தாங்கி ஸ்ரீராமச்சந்திர பிரபுவுக்கு சேவை செய்கின்ற பாக்கியத்தை முருகா என்னும் திருநாமம் தானே கொடுத்தது. நினைத்து பாருங்கள். ஆகவே ராமாயணத்திலே குகன் என்னும் அந்த அற்புதமான கதாபாத்திரம் கிடைத்ததற்கு காரணம் என்ன என்றால் முருகா என்னும் திருநாமம் தான். அதற்கு பின்பு பாருங்கள், எத்தனை சேவைகள், எத்தனையோ பேர் உதவி புரிந்தார்கள் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு. ஆனால் முதன்முறையாக உதவி செய்தது யார் என்று கேட்டால் இந்த குகப்பெருமாள் தான். அப்பேற்பட்ட அற்புதமான கதாபாத்திரம் இன்றளவிலும் நாம் நினைவு கூறக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருப்பது எது என்று கேட்டால் ஸ்ருங்காபுரியை ஆண்ட அந்த குகப்பெருமாள் தான். அவ்வளவு அற்புதமான ஒரு கதாபாத்திரம். ஆகவே இதனால் தான் சொல்லுவார் அருணகிரிநாதர், முருகா என ஓர்கரம் போத அடியார் முடிமேல் இரத்தாள் அருள்வோனே என்று சொல்லுவார். ஒரு தடவை சொன்னா போதுங்க, முருகா என்று ஒரு முறை நாம் சொன்னால் போதும். எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம், முருகா என்று சொல்லுங்கள். முருகா என்று நாம் ஒரு தரம் சொல்லிவிட்டால் போதும். ஒரு முறை சொன்னாலே இருகாலும் நம்முடைய தலைமையிலே வந்து நிற்குமா, காட்சி கொடுத்து விடுவான். ஒரு தடவை கூப்பிட்டா போதும். ஆகவே அப்பேற்பட்ட அற்புதமான நாமம் தான் இந்த முருகா என்னும் திருநாமம். இன்னும் சொல்ல போனால் ஒரு 1000 வருடங்களாக பூட்டி கிடக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ளே நாம் செல்லுகின்ற பொழுது 1000 விளக்குகளை ஏற்ற வேண்டிய அவசியம் இருக்குமா? 1000 காலத்தில் பூட்டி கிடக்கக்கூடிய, மூடி கிடக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ளே 1000 விளக்குகள் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு விளக்கை ஏற்றினாலே அந்த இருள் ஓடிவிடும். அதே போல முருகப்பெருமானுக்கு 1000கணக்கிலே திருநாமங்கள் இருந்தாலும் முருகா என்னும் அந்த ஒரு திருநாமத்தை சொல்லிவிட்டால் போதும், கோடி காலத்து பாவமும் ஓடிவிடும், கோடி கால புண்ணியமும் கிடைத்துவிடும். இப்படி ஒரு முறை சொல்லுகின்ற பொழுது இத்தனை நலன்களும் பலன்களும் கிடைத்தால் மூச்சு விட மறக்கின்ற வேளையிலும் முருகா முருகா என்று ஓதிய ஒரு முருக பக்தியின் வாழ்க்கையிலே முருகப்பெருமான் அவருடைய திருவருளை காண்பித்திருப்பார். பாருங்கள், இந்த சம்பவம் ரொம்ப பழைய சம்பவம்னு நம்ம சொல்ல முடியாது, மிக சமீபத்தில் நிகழ்ந்த சம்பவம் என்றும் நாம் சொல்ல முடியாது. நக்கீரர் காலத்திலே நிகழ்ந்த ஒரு சம்பவம். திருப்பரங்குன்றத்திலே ஒரு அழகான தம்பதியினர் வாழ்ந்து வருகின்றார்கள். சிறந்த முருக பக்தர்கள், ரொம்ப பக்தி. முருகர் என்றால் அவ்வளவு பக்தி, அவ்வளவு நேசம் அவர்களுக்கு. ஆனா பாருங்க, அவங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு குறை இருக்கின்றது. குழந்தை இல்லாத ஒரு குறை.
முருகனை தரிசித்தும் இத்தனை வருடங்களாக குழந்தை பாக்கியம் நமக்கு இல்லையே என்ற கவலை அந்த தம்பதியினரை விரட்டிக்கொண்டே இருக்கின்றது. ஆனாலும் அந்த பக்தியை விடவில்லை. தொடர்ந்து அவர்கள் முருகனிடம் நேசத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய பக்தியினை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே பாருங்கள், ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு பெரியவர் வருகின்றார். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு யார் வந்தாலும் முதல்ல கதவை திறந்து வாங்கன்னு சொல்லுவோம், சாப்பாடு கொடுப்போம், அதுக்கப்புறம் தான் நீங்க யாரு அப்படின்னே கேட்போம். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? தெரிந்தவர்கள் வந்தால் கதவை திறக்கிறதே இல்லை, தெரியாதவங்க வந்தா பாருங்க ஜன்னல் மட்டும் தான் திறக்கும், யாருந்தா முதலேயே கேட்போம். ஆனா அந்த காலத்துல அதிதி தேவோ பவ, வரும் விருந்தினர்களை தெய்வம் போல நாம் பேணி காக்க வேண்டும், போற்ற வேண்டும் என்று எழுதி வைத்திருந்தார்கள். அதே மாதிரி அந்த பெரியவர் வராரு அந்த வீட்டுக்கு. வந்த உடனே இவங்க தடபுடலான விருந்தெல்லாம் அந்த பெரியவருக்கு கொடுக்கின்றார்கள். சாப்பிட்டு முடித்தவுடன் இந்த தம்பதியினர் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். வந்தவர் யாருன்னு அதுக்கப்புறம் தான் கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் ஜோதிடர் அப்படின்னு சொல்றாரு. ஜோதிடர் என்றவுடன் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கணவன்கிட்ட சொல்றாரு, நமக்கு ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லையே, இவரிடம் கேட்டால் இவர் நிச்சயமாக ஆருடம் சொல்லுவார், கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. உடனே இவர் மெதுவா போய், பெரியவரே, எங்களுக்கு மிகப்பெரிய கவலை எங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்றது, நீங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும் என்றவுடன் என்னன்னு கேட்கிறாரு. குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்றாரு. உடனே பெரியவர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, என் பெருமான் முருகப் பெருமானின் கருணையினாலே இன்றிலிருந்து 15வது மாதத்திலே ஒரு அழகான பெண் மகவு உங்களுக்கு பிறக்கும் என்று சொல்லுகின்றார். அவ்வளவுதான் இந்த தம்பதிக்கு சந்தோஷம். நமக்கு குழந்தை பிறக்க போகின்றது என்ற அந்த ஆனந்தத்தில் என்ன செய்கிறார்கள்? வந்த பெரியவரின் காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகின்றார்கள். அப்படியே படுத்திருக்கிறார்கள். ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு எழுப்பி பார்க்கிறாங்க, அந்த பெரியவர் இல்லை. வந்தது யார் என்று தெரிந்து விட்டது. வந்தது முருகப் பெருமான் தான் என்று தெரிந்து கொண்டு அவர்கள் என்ன செய்யறாங்க பாருங்க, சஷ்டி விரதம் இருக்கின்றார்கள். சட்டியில் இருந்தால்தான் ஆப்பையில் வரும்னு சொல்றோம். இப்போ சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் கரு வளரும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் தமிழிலே அழகான பழமொழியை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று. நாம் இப்பொழுது எப்படி சொல்லுகின்றோம்? சட்டியில் இருந்தால்தான் ஆப்பையில் வரும், சட்டியில சோறு இருந்தால்தான் கரண்டியில வரும் அப்படிங்கிற பொருள் படும்படியாக பல பழமொழிகளை, இந்த பழமொழி மட்டும் கிடையாது, எல்லா பழமொழியையுமே நம்ம தமிழிலே கெடுத்து வைத்திருக்கின்றோம், சின்ன பின்னப்படுத்தி வைத்திருக்கின்றோம். ஆகவே சஷ்டியிலே விரதம் இருக்கும் எந்த தம்பதியினருக்கும் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு என்பதை உணர்ந்து அவர்கள் சஷ்டி விரதம் இருக்கிறார்கள். சஷ்டி விரதத்தின் பலனாக அந்த பெரியவர் கூறியபடியே 15வது மாதத்திலே அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது. 2 பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு அழகு, தேஜஸ் இருக்கின்றது, ஒளி இருக்கின்றது, ரொம்ப சந்தோஷமா வளர்கிறது. இவர் பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் காப்பு திருவிழா என்று ஒன்று நடத்துவார்கள். அந்த காப்பு திருவிழாவிலே ஐம்படை தாலி என்று அந்த அரையான் கயிறிலே கட்டியிடுவார்கள். சங்கு சக்கரம், வில், வாழ், கதாயுதம் இதையெல்லாம் சிறு சிறு உருக்களாக தங்கத்திலே செய்து அந்த கருப்பு கயிறிலே கட்டி அரையான் கயிறாக இடுவது வழக்கமாக இருந்தது ஒரு காலத்திலே. இவருக்கு முருகப் பெருமான் மேல அதீத அன்பு இருந்த காரணத்தினாலே என்ன செஞ்சு போடுறார் பாருங்க, வேல், மயில், சேவல் இவை அனைத்தையும் தங்கத்திலே உருக்களாக செய்து அந்த குழந்தைக்கு அரையான் கயிற்றிலே கட்டி விடுகின்றார். பேர் வைக்கிற அன்னைக்கு என்ன பேர் விடுறார் பாருங்க, என்ன பேர் விட்டுருப்பார்? முருகம்மை என்று மிக அற்புதமான ஒரு பெயரை வைக்கின்றார். முருகனின் அருளாலே கிடைத்த குழந்தை தானே, அப்படித்தானே வைக்கலாம். ஆகவே முருகம்மை என்று வைக்கின்றார். எல்லாருக்கும் சந்தோஷம், எவ்வளவு அழகா இருக்கு குழந்தை, முருகனின் அருளால் பிறந்த குழந்தை என்பதால் பேசுற அன்னைக்கு முதல் வார்த்தை என்ன பேசுது பாருங்க, இந்த குழந்தை முருகா என்று சொல்லுகின்றது. அம்மாவையும் அது என்ன சொல்ல தெரியுமா? முருகா இங்கே வா என்று சொல்லும். தந்தையையும் முருகா இங்கே வா என்றுதான் சொல்லும். யார் வீட்டுக்கு வந்தாலும் முருகா வந்தியான்னு கேட்கும். இப்படியே இந்த குழந்தை வளர்கின்றது. எல்லா உறவினர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், இது என்ன இப்படி முருகா முருகான? முருகா சாப்பிட்டியா? முருகா தண்ணி குடிச்சியா? முருகா எப்படி இருக்கிற? யாரை பார்த்தாலும் இப்படியே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. சுத்தி இருக்கிறவங்களாம் கேட்குற, என்ன பிள்ளை வளர்க்குறீங்க, யாரை பார்த்தாலும் முருகா முருகான்னு சொல்லிட்டே இருக்க, மரியாதையே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, என்ன நீ இப்படியே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை சொல்லிச்சா, சொன்னால் பிறப்பொழியும் சூராய கூற்றகலும் என்னாலும் பேரின்பம் தரும் மந்திரம் எது என்று கேட்டால் முருகான மந்திரம் தான். எனக்கு சந்தோஷத்தை அதுதானே கொடுக்குது. சொன்ன என்ன தப்பு அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை கேட்டுருணும் முருகம்மை. அதனால யாருக்குமே கேள்வி கேட்க கூட தைரியம் கிடையாது. தந்தைக்கு
அப்படின்னு கேட்கும். முருகா நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிடுறீங்களா முருகா, என்ன வீட்டுல எல்லாம் எப்படி இருக்கிறாங்க முருகா, இப்படி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. தந்தை அப்படியே நெளிஞ்சுட்டே உட்கார்ந்துருப்பார். வந்தவங்களுக்கு கிளம்பி போயிடுவாங்க. என்ன புள்ள வளர்த்துருக்கு நீ, மரியாதை தெரியாம இங்க பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்குது, இதுக்கு வளர்ந்து நீ, இந்த பொண்ணுக்கெல்லாம் நாங்க வரலாம் தர முடியாது. இப்படியே கடந்து கடந்து செல்கிறது இவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனாலும் பாருங்க, ஒரு அழகான இளைஞன் அவர்கள் உறவினர்களிடத்துல இருக்கிறான், தனஞ்செயன் என்று பெயர். இறுதியா அவனை பிடிச்சிட்டாரு. என்ன பண்றாரு பாருங்க, ஒரு மாசமா அவனை தான் வீட்டிலே வச்சிருக்கிறாருங்க. வெளியே உறவினர்களிடத்தில் தெரியாத அளவுக்கு இவனை வைத்து இவனுக்கு உபசரிப்பும் இந்த விவரங்கள் எல்லாம் சொல்றாரு. பிறந்த நிலையிலிருந்து என் புள்ள முருகான் தான் சொல்லும். உடனே அவன் சொல்றான், நானும் சிறந்த முருக பக்தன், எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை, உன்னையும் முருகான் தான்ப்பா சொல்லும், அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. சரி, அப்போ திருமணத்தை நடத்தி விடலாம் என்று ரொம்ப தடபுடலா நடத்துறாரு திருமணத்தை. திருமணத்தை நடத்தி இப்ப முருகமே இங்க வந்தாச்சு, தனஞ்செயன் வீட்டுக்கு வந்தாச்சு மருமகளாக. வந்த பாருங்க, அந்த தனஞ்செயனை எப்படி கூப்பிடும் பாருங்க, முருகா வாங்க சாப்பிடுங்க, முருக வேலைக்கு போலியா நீங்க, முருக நேரம் ஆயிடுச்சே, எல்லாமே சொல்லிட்டே இருக்கு. ஆனாலும் அந்த தனஞ்செயன் பொறுத்து கொள்கிறான், தெரியும்ல. சரி, இந்த வீட்டுல பாருங்க மாமனாரும் மாமியாரும் நாத்தனார், மாமனார் இல்ல, மாமனார் இருந்தா பிரச்சனை கிடையாதுங்க, மாமியாரும் நாத்தனாரும் இருக்காங்க. மாமியாரும் நாத்தனாரும் சொல்லும் போதே நிறைய பேர் சிரிக்கிறீங்க. வீட்டுல என்ன ஆகணும் உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். சும்மா இருப்பாங்களா மாமியாரும் நாத்தனாரும்? இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறத பார்த்து பொறாமையா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் இப்படியே இருந்தா நமக்கு யாரு சோறு போடுவாங்க? அதனால எப்படியாவது சண்டையை ஏற்படுத்தி விட வேண்டும் என்று செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா சண்டை வரல. ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவு ஒரு புரிதல் இருந்தது. இந்த நேரத்துல பாருங்க, விதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விதியின் வலிமையால் இந்த குடும்பத்திற்கு வறுமை என்பது வந்து விடுகிறது. ஆகவே இவன் என்ன கட்டாயத்துக்கு ஆளாகிறான் அப்படின்னா, வேறு ஒரு தேசத்துக்கு போய் அவன் வணிகம் செஞ்சாங்க, அங்க போய் தான் பணம் ஈட்டணும். ஆகவே மனைவியை பிரிந்து வேறு ஒரு தேசத்திற்கு செல்ல ஆயத்தமாகிறான். அந்த நேரத்துல இவன் ஒரு காரியம் பண்றான் பாருங்க. தேசத்துக்கு வேற ஒரு தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி முருகா என்னும் பெயர் தாங்கி ஒருவனை வேலைக்காரனாக அமர்த்தி விட்டு செல்லுகின்றான். முருகா என்னும் ஒரு பெயருடைய ஒரு பையனை இவளுக்கு ஒத்தாசையாக இருக்கட்டுமே என்று சொல்லி வச்சுட்டு போறான். இது போதாதா? இது ஒண்ணும் போதும் இல்ல. இவன் எப்படி கூப்பிடுவா? முருகா 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 என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லுகின்ற முருகம்மை பக்கத்துல முருகான்னு ஒருத்தனை வச்சிருந்தார். இவன் போறான். அங்க போய் பணம் ஈட்டி கொஞ்ச நாள் இருக்கிறான். அதுக்கப்புறம் மீண்டும் வருகின்றான். இப்போ நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. யாரு? மாமியார் நாத்தனார். ஏன்னா வெளிநாட்டு பணம்ல வருது. இவங்கிட்டயே கொடுக்கறது கிடையாது, இவங்களே வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இவன் அங்கிருந்து இப்ப திருப்பி வர போறான்னு தெரிஞ்சதுமே என்ன சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். இவங்க ரெண்டு பேரும் சேரவே கூடாது. ஆகவே சூழ்ச்சி செய்கிறார்கள். வந்தாச்சு இப்ப தனஞ்செயன். வந்த உடனே மாமியார் நாத்தனார் அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சாச்சு. இங்க பாரு, நீ முருகன் ஒரு பையனை இங்க வேலைக்கு வச்சுட்டு போன இல்ல, இவன் முருகான்னு சொல்றதும் அவன் இவளை வளைய வளைய சுற்றி வருவதும் காண சகிக்கவில்லை. ஏதாவது ஒண்ணு செய், இங்க நாங்கெல்லாம் இருக்க மாட்டோம். யாரு? மாமியார் நாத்தனார். முதல்ல இவனுக்கு தெரியும்ல, முருகா முருகா என்றுதானே இவள் சொல்லுவாள். அந்த நேரத்துல எல்லாம் பிடிச்சதில்லை. இப்ப இந்த இடைவெளியும் இவனுக்குள்ளே ஒரு காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்தி விட்டது, ஒரு கோபத்தை ஏற்படுத்தி விட்டது. இவங்க சொல்லல. உடனே சொல்றான், அவனை கூப்பிடுறான், இங்க வா, நீ சொல்லாது. எது சொல்லக்கூடாது முருகா? நான் இப்ப சொல்றேன்ல, அதை சொல்லக்கூடாது. சரி முருகா, இனி நான் சொல்ல மாட்டேன் முருகா. அதற்கான சொல்லாதுன்னு சொல்றேன் நான். எது சொன்னீங்க முருகா? முருகான்னு சொல்றத சொல்லக்கூடாது சொல்றீங்களா முருகா? இவன் இனி திறந்த மாட்டான்னு சொல்லி என்ன பண்றான் பாருங்க, பக்கத்துல இருந்து ஒரு வாழை எடுத்து இந்த தளி போட்டு இருக்கக்கூடிய அந்த முருகமையின் வலது கையை வெட்டிடுறாங்க. ஒரே வெட்டலாம். வெட்டோட இந்த அம்மா பாருங்க, ஐயோ அம்மான்னு கத்தல. எப்படி சொல்லுது பாருங்க, முருகா 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 என்று சொல்ல விடுகின்றது. இப்ப பாருங்க, தன்னுடைய இரு தேவியருடன் மயில் வாகனத்திலே ஏறி மாதட்டி கொண்டு எம்பெருமான் முருகப்பெருமான் அங்கே வந்து டேய் மடையா, உன்னையோ அந்த முருகனையோ அவள் அழைக்கவில்லை, அழைத்தது
வந்து வள்ளி தெய்வானைக்கு சேவகம் செய் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? கையை வெட்டின விடுவோம்? கணவன் என்றாலும் கையை வெட்டினா இன்னைக்கு விடக்கூடிய மனைவியை சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு தானே தம்பதியர்கள் நீதிமன்ற வாசலிலே போய் நிற்கின்றார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பதி எல்லாம் பாருங்க, கணவன் பீச்சுக்கு கூட்டிட்டு போலன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கு அம்மா. ஆக இன்றைக்கு தம்பதியர் இப்படித்தான் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த அம்மா கேட்குது பாருங்க, முருகப்பெருமானே உன் அருளால் உன் அருகில் இருப்பது யாருக்கும் கிடைக்காத பாக்கியம், அது மட்டுமல்ல உன் வாயில் இருந்தே வந்தது. எவ்வளவு பெரிய பாக்கியசாலியாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த அருளை, இந்த கருணையை நான் என் கணவனுடன் இருந்துதான் உய்விக்க வேண்டும் என்று கேட்டாராம். எவ்வளவு ஒரு அருமையான பண்பு பாருங்கள். தமிழக பெண்மணிகளுக்கே உள்ள ஒரு பண்பு என்று நாம் சொல்லலாம். கணவனே கண்கண்ட தெய்வம் என்று நினைக்கக்கூடிய ஒரு தாரக மந்திரம் தமிழ்ல தான் இருக்கு. தமிழ் பெண்களுக்கே உரிய மான உணர்வு அது. ஆகவே இவ கேட்கிற, என்னுடைய கணவனை மன்னித்து விட முருகா, உன் அருகில் இருக்கக்கூடிய அந்த அருளை நாங்கள் இருவரும் சேர்ந்தேதான் அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க முருகப்பெருமான் சிரிக்கிறார். சிரித்தவுடன் சொல்கின்றார், சந்தோஷமாக இந்த பூலோகத்திலே உன்னுடைய கணவனோடு வாழ்க்கை நடத்திவிட்டு உன் பணிகள் எல்லாம் முடிந்த பின்பு என்னிடம் வந்து சேர். அந்த நேரத்திலே உனக்கு நான் தங்க விமானத்தை அனுப்புவேன். நினைச்சு பாருங்க, எந்த காசும் பணமும் செலவில்லாம முருகப்பெருமான் கையில இருந்து தங்க விமானம் வருது. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். முருகப்பெருமான் தங்க விமானமும் அனுப்பி வைக்கிறாரு. இரண்டு பேரும் அந்த தங்க விமானத்திலே ஏறி மோட்சத்துக்கு செல்லுகின்றார்கள். இந்த காட்சி யாருடைய கண்களில் தெரிகிறதாம்? பாம்பன் சுவாமிகள் கண்களிலே தெரிகிறதாம். இந்த ரெண்டு பேரும் விமானத்துல போகின்ற அந்த காட்சியானது பாம்பன் சுவாமிகள் கண்ணில் தெரியுது. தெரிஞ்ச உடனே சொல்றார் பாருங்க, முருகா, முருகம்மை மட்டும்தான் முருகா 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 என்று உருகவில்லை, நானும் தினமும் முருகா 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 என்றுதான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், ஓதிக்கொண்டே இருக்கிறேன். சொல்வதற்கும் ஓதுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. சொல்வது வாக்கு என்னும் தொழிலோடு நின்றுவிடும். ஆனால் ஓதுவது என்பது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓத வேண்டும். அப்படி ஓதிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே முருகா, முருகம்மையை மட்டும் நினைத்துக் கொண்டு அவளுக்கு மட்டும் விமானத்தை கொடுத்ததோடு நிறுத்தி விடாதே, எனக்கும் விமானம் வேணும். என்ன மறந்துடாது, என்ன மறந்துடாதேன்னு சொல்றாரா யாரு? பாம்பன் சுவாமிகள். முருகா என் முருகா என மொழியும் ஒரு மாதினை ஒரு காதலன் அவள் கையினை உதிரம் பெருக அறிவாள், அருளால் அது வளரும்படி அயர்கண் அழியாளா, மறுமாலைக்குள் மார்பா எடைமரவேல் என்று சொன்னாரா. மறந்துடாதப்பா, முருகமையே நினைச்சிட்டு இருந்துடாதப்பான்னு சொல்றாரா பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானிடம். எவ்வளவு அற்புதமான ஒரு திருவிளையாடல் இந்த முருகம்மை என்னும் அந்த பக்தையை நடத்திலே. எதுக்காக, என்ன செஞ்சுட்டாவ? வேறு எதுவுமே செய்யலைங்க. முருகா 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 அந்த திருநாமத்தை மட்டும் தானே அவள் சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆகவே ஒரு தரம் முருகா என்று சொன்னால் குகன் என்னும் கதாபாத்திரத்திலிருந்து நாம் அறியக்கூடிய விஷயம் நிச்சயமாக பிறப்பு என்பது மிக அற்புதமான பிறப்பாக கிடைக்கும். அரிதறிது மானுடராய் பிறத்தல் அரிது. அதே போல இந்த முருகம்மை என்னும் பக்தியின் இடத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், பிறவாமை என்னும் அந்த பெரிய பாக்கியம் கிடைத்துவிடும். ஔவையாரை இதுல எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. அரிதறிது மானுடராய் பிறத்தல் அரிதுன்னு சொன்னது ஔவை கிழவிதான். ஆனா சிவபெருமான் என்ன வரும் வேணும் கேட்கும் போது என்ன வரும் கேட்டா பாருங்க, பிறவாமை வேண்டும்னு கேட்டார். உலகத்துல 84 லட்சம் பிறவிகள் இருக்கிறது. அந்த பிறவிகளிலே மிக அற்புதமான பிறவி எதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய மானுட பிறவி. ஆனா அதே வேணாம்னு சொல்லுது பாருங்க. பிறவாமை வேண்டும் என்று கேட்ட ஔவையின் இடத்துல சிவபெருமான் விடல பாருங்க. ஒருவேளை பிறந்துட்டா விடுவார சிவபெருமான்? அவ்வளவு எளிதிலே பக்தர்கள் எல்லாம் விட மாட்டார். கேட்கிறார் பாருங்க, பிறவாமை என்பது நீ கேட்கிற, ஒருவேளை நீ பிறந்து விட்டால் உம்மை மறவாதிருக்கும் மனம் வேண்டும், வேற என்ன வேணும்? எவ்வளவுதான். எவ்வளவு ஞானம் பெற்ற கிழவி அந்த அவை கிழவி. அதுதான் இங்கே நம்ம முருகம்மை என்னும் பக்தையின் இடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். முருகா என்று சொல்லுகின்ற பொழுது இகவாழ்வில் செல்வம் கிடைக்கும், பரவாழ்வில் மோட்சம் கிடைக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். எத்தனையோ திருவிளையாடல் இப்படி முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்களின் வாழ்க்கையிலே நிகழ்த்தி இருப்பார். இன்னும் சொல்ல போனால் பாருங்கள், ஒரு காலத்திலே சோழவள நாடு, இந்த நாட்டிலே வடக்கு பகுதியிலே எல்லையாக ஒரு நாடு இருக்கிறது. அந்த நாட்டிற்கு பெயர் ஒய்மா
சோழன் என்னும் அந்த அரசன் நல்ல ஆட்சி பண்ணிட்டு வர கந்த பெருமானின் கருணையினாலே அந்த நாடு செல்வ செழிப்பாக இருக்கிறது. யாராலும் எதிர்க்க முடியல, தோற்கடிக்க முடியல. அந்த மக்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் சந்தோஷமாக இருந்தாலே கொஞ்சம் பேருக்கு பிடிக்கிறது. மற்றவங்க சந்தோஷமா இருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கிறது இல்லை. ஆகவே இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களே, எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லி பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறான். தொண்டை நாட்டை சேர்ந்த ஒரு மன்னன் பார்க்கிறேன், இவன் நாடு மட்டும் எப்படி இவ்வளவு செல்வ செழிப்பாக இருக்கிறது, இது எப்படியாவது என்ன செய்யணும், இந்த மன்னரை தோற்கடித்து அபகரிக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு என்ன பண்றான், போன அங்க கந்தவேலின் கருணையினால் ஒண்ணுமே செய்ய முடியல, தோத்துட்டு வந்துடுறான். நல்லியக்கோடன் ஜெயிச்சுட்டான். ஆகவே இவனுக்கு பொறாமையாகவே இருக்கிறது, ரொம்ப நாள் பொறாமையாக இருக்கிறது. அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் சேர நாட்டில் இருந்து ஒரு மன்னன் போர் தொடுக்கின்றான் இந்த நல்லியக்கோடன் மீது. அவனும் தோத்து போறான். அடுத்தது சோழ நாட்டில் இருந்து செல்லுகிறார்கள், அவர்களும் தோற்று போகிறார்கள். இப்ப இவங்க சேர்ந்தாச்சு. என்ன நடக்குது இந்த நாட்டில்? இவன் மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறான்? ஆகவே நாம் மூவரும் இணைந்து கொள்ள வேண்டும், இவன் மீது போர் தொடுக்க வேண்டும், இவனை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும், இவனுடைய நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி இவர்கள் மூவரும் திட்டம் போடுகிறார்கள். என்ன செய்தார் பாருங்க, அந்த நாட்டில் நல்லியக்கோடன் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரியை பிடிச்சிட்டாங்க. அந்த மந்திரி பாருங்க பொண்ணும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு இந்த படைக்கு வந்துட்டான். எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க, நல்லியக்கோடன் என்னெல்லாம் செய்வான்னு சொல்லி. இந்த நேரத்துல பாருங்க எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் போர் தொடுக்கிறார்கள். இந்த போர் தொடுக்கின்ற வேளையிலே நல்லியக்கோடன் எங்க இருக்கிறான் பாருங்க, வேலூர், உப்பு வேலூர்னு சொல்றாங்க. அந்த வேலூரிலே மக்களுடைய குறைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றான். மக்களுக்கு நடுவில் இருக்கிறான். இவனுக்கு பகைவர்கள் வருவதெல்லாம் தெரியாது. ஆகவே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறான். திடீர்னு ஒரு ஆள் வந்து சொல்றான், ராஜாவே நம்ம நாட்டை நிறைய பேர் சுத்திட்டாங்க. இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. திடீர்னு போருக்கு வந்து என்ன செய்வான் ஒரு மன்னன்? படை எதுவுமே தயார் நிலையில இல்லை. ஆகவே என்ன பண்றான், எங்க போயிருப்பாங்க, முன்னோர் கோயிலுக்கு போறான், முருகப்பெருமானின் சன்னதிக்கு போறான். இரவு நேரத்திலே போய் அங்கே முருகா 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 என்று உருகி கொண்டிருக்கின்றான். முருகா வெள்ளி மணாளா, உள்ள துயரொழிக்கும் உயிர்குண குன்றே, என்னுடைய இடரை தீராய இங்கே உயர் துறப்பேன் என்று சொல்லுகின்றான். பூஜை பண்ணிட்டே இருக்கிறான், முருகா 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 என்று பூஜை செய்து கொண்டே இருக்கிறான். அர்த்த ஜாம பூஜை முடிந்து விட்டது. இப்ப நடு ஜாமத்துக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்ப களைப்பாக இருக்கிறது. களைப்பு வந்து என்ன பண்ணுவோம், நம்ம தூங்கிடுவோம்ல, அதே போல இவன் கண் அயர்கின்றான். அந்த நேரத்துல பாருங்க, 5 முகம் தோன்றி 4 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும், ஒரு கால் நினைக்கின் இரகாலம் தோன்றும் முருகா என்று ஓதுவார்கள். சும்மாவா சொல்லி வச்சாங்க? படுத்தா பாருங்க, உடனே அங்க யார் வந்துட்டாங்க, எம்பெருமான் முருகப்பெருமான் தோன்றி, அன்பனே கவலைப்படாதே அஞ்சற்க யாவிருக்க பயவேன் என்பதுதானே அவனுடைய தாரக மந்திரம். ஆகவே அதை சொல்லிவிட்டு சொல்றான் பாருங்க, இந்த பகைவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, அதன் அருகிலே ஒரு ஏரி இருக்கின்றது. அந்த ஏரியிலே நிறைய தாமரை மொட்டுக்கள் இருக்கின்றது. உன்னுடைய படை வீரர்களை அங்கே போக சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த தாமரை மொட்டுக்களை முழுவதுமாக கண்டோடு பறித்து பகைவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே எரியச்சை, மீதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கனவிலே தோன்றி மறைகின்றார் என் பெருமான் முருகப்பெருமான். திடுக்கிட்டு முழுகிறார். இன்னும் சொல்றான் இந்த முருகப்பெருமான் சொல்லிட்டு உடனே தன்னுடைய வீரர்களை எல்லாம் என்ன செய்ய சொல்றான், பகைவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்தின் அருகிலே ஒரு ஏரி இருக்கிறதா, அங்கே தாமரை மொட்டுக்கள் எல்லாம் இருக்கிறதா, நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, அதை கண்டோடு பறிச்சு அந்த பகைவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல எரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். உடனே இவங்க என்ன போறாங்க, இங்க பார்த்தா பெரிய ஏரி, நிறைய தாமரை மொட்டுக்கள் இருக்கின்றன, எல்லாரும் பறிக்கிறாங்க. பறிச்சு என்ன பண்றாங்க, அது எல்லாம் எரிகிறாங்க. இப்ப அந்த தாமரை மலர்கள் எல்லாம் வேல்படையாக செல்லுகின்றன. போய் என்ன பண்ணது பாருங்க, அங்க இருக்கக்கூடிய யானை படை அருகிலே போய் விழுந்து விடுகின்றது. இந்த யானை சும்மா இருக்குமா, மேல விழுந்துச்சுன்னா இரவு நேரம் மேல. ஆகவே இந்த யானை அது என்னன்னு சொல்லி அந்த மொட்டுக்களை அப்படியே பிரிச்சு பாக்குதுங்க. உள்ளே இருக்கக்கூடிய தேனீக்களும் வண்டுகளும் சும்மா இருக்குமா, யானையின் துதிக்கையிலே கொட்டுகிறது. எல்லா யானையையும் கொட்டியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, தேனீக்களும் வண்டுகளும் எழுப்புகின்ற சத்தம் யானைக்கு நிச்சயமாக எரிச்சலை கொடுக்கும். எல்லாம் அங்கே எங்கேயும் ஓடி மதம் படிக்குது. நிறைய யானைகள் இருக்கு. யானைக்கு மதம் பிடிச்சு அங்க இருக்க முடியுமா? அங்க இருக்கக்கூடிய அத்துணை பகைவர்களும் சிதறுகிறார்கள். அந்த இடத்துல ஒருத்தர் கூட இல்லை. யானைகள் அங்கே எங்கேயும் போய் எல்லாரையும் மிதிச்சு என்ன பண்ணுது, துவம்சம் செய்கின்றது. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல யாருமே கிடையாது, ஓடி போறாங்க எல்லாரும். மூவேந்தரின் படைகளும் பின்னோக்கி செல்லுகின்றன பயத்தினால். இன்னும் திடீர்னு ஏதோ ஒண்ணு பண்ணுது, அவங்களுக்கு என்னன்னே தெரியல. யானைக்கு திடீர்னு மதம் பிடிச்சிச்சு, ஓடி போயாச்சு. இப்ப இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க ராஜா கிட்ட. எல்லாரும் போயிட்டாங்க,
மன்னா அப்படின்னு சொல்லி இவன் என்ன செய்யறான் பாருங்க, ஓடி போய் அந்த முன்னோர் சந்நிதி தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் முன்பு நின்று கண்ணீரோடு கதறுகின்றான். முருகா 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 என்று சொன்ன ஒரே காரணத்திற்கு அவன் போகவே இல்லைங்க, அவன் அங்கேதான் இருக்கிறான். ஆனா பாருங்க, தாமரை மொட்டுக்கள் வேல்படையாகி அங்கே போய் அந்த பகைவர்களை முறியடித்திருக்கின்றன என்றால் இன்னைக்கும் பாருங்க அந்த ஊரை வந்து முன்னாடி இந்த தாமரை மொட்டுக்கள் வேல்படையாக மாறி இருந்த காரணத்தினாலே ஒப்பிலா வேலூர்னு பேர், ஒப்பு இல்லாத நிகரற்ற வேலூர், அதைத்தான் இப்ப உப்பு வேலூர்னு சொல்றாங்க. இன்னைக்கும் பாருங்க இந்த நெல்லியக்கோடன் வழிபட்ட அந்த திருத்தலம் முன்னூரிலே மூதூர் என்று சொல்லுவார்கள் ஒரு காலத்திலே, அது முன்னூர் என்று தற்போது அழைக்கப்படுகிறது. இந்த இடத்திலே ஸ்ரீ பிரகன்நாயகி சமேத ஆடவல்லீஸ்வர திருக்கோவிலிலே எம்பெருமான் முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானையுடன் காட்சி தருகின்றார். இன்றளவும் இந்த நெல்லியக்கோடன் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு பாருங்க, எது வேணாலும் வேல்படையாக இருக்கும், எந்த துன்பம் வந்தாலும் அதை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த திருநாமம் எது என்று கேட்டால் முருகா என்னும் அந்த திருநாமம் தான். ஆனா பாருங்க, இன்னைக்கு நம்ம எத்தனை முறை முருகா என்னும் அந்த திருநாமத்தை ஓதுகின்றோம் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நிறைய பேர் திருநீர் கூட நீரது கிடையாது. திருநீரில் எவ்வளவு மருந்து இருக்கு என்று சொன்ன பின்பும் கூட நாம் யாருமே திருநீர் அணிவதிலே விருப்பம் காட்டவில்லை. அழகா சொல்லுவாங்க பாருங்க, வாரியார் சுவாமிகள் நாகப்பட்டினத்துக்கு ஒரு முறை சென்றிருந்த பொழுது, வாரியார் சுவாமிகள் எப்படி இருப்பார்னு உங்களுக்கு தெரியும், நெற்றியிலையும் திருநீர், உடம்பு முழுக்க திருநீர் தான் அவருக்கு. அப்படி திருநீரோடு போயிட்டு இருக்கும் போது ஒரு பையன் கேட்கிறான் பார்த்து, இந்த காலத்து குழந்தைகள் இப்படித்தான் இருப்பாங்க இல்லையா, இதை வந்து எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்ம அனைவருக்குமே இருக்கின்றது, ஆனா நம்ம செய்யறது இல்லை. அவர் பெரிய அடிகள் என்பதால் என்ன சொல்றாரு பாருங்க, அவன் கேட்கிறான், இன்னையா இப்படி உடம்புல சுண்ணாம்பு அடிச்சிருக்க அப்படின்னு கேட்கிறான். யாரை பார்த்து? கிருபானந்த வாரியார் சுவாமிகளை பார்த்து ஒரு சிறுவன் கேட்கிறான், இப்படி உடம்பு பூரா சுண்ணாம்பு அடிச்சிருக்கு. உடனே வாரியார் சொல்றார் பாருங்க, வாரியார் சொல்றார் மிக அழகாக, குழந்தாய், குட்டி சுவருக்கு சுண்ணாம்பு அடிப்பார்களா, குடியிருக்கும் வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்பார்களா? உடனே அந்த பையன் சொல்றான், இது தெரியாமல நீங்க சாமியார் அண்ணீங்க, குட்டி சுவருக்கு ஏன் சுண்ணாம்பு அடிப்பாங்க, குடியிருக்கிற வீட்டுக்கு தானே சுண்ணாம்பு அடிப்பாங்க. உடனே வாரியார் சுவாமிகள் சொல்றாரு பாருங்க, என் ஆலயத்தில் என் உடம்பிலே முருகப்பெருமான் குடியிருக்கிறான் தம்பி, ஆகையினால் தான் உடல் முழுவதும் நான் திருநீர் பூசி இருக்கின்றேன், சுண்ணாம்பு அடிச்சிருக்கிறேன். ஆனா உன்னுடைய உள்ளத்திலோ உடம்பிலோ இறைவன் குடிகொள்ளவில்லை, ஆகவே தான் நீ எதுவுமே திருநீரே நீ பூசாம இருக்கிறேன்னு சொன்ன உடனே வாய் அடைச்சு போயிட்டான் அந்த பையன். இந்த அளவுக்கு பொறுமையா சொல்கின்ற அளவுக்கு இன்னைக்கு நம்ம பொறுமை கிடையாது. குழந்தைகள் என்பவர்கள் கேட்பார்கள், கேள்வி கேட்பவர்கள் தான் என் குழந்தைகள். அவர்கள் கேட்கின்ற பொழுது நாம் எடுத்து சொல்லுகின்ற நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதைத்தான் இந்த வாரியார் சுவாமிகள் சொன்ன அந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக மிக அற்புதமான ஒரு தருணமாக நான் உணர்கின்றேன். நேரம் கருதி இந்த அளவிலே நிறைவு செய்யவும் இருக்கின்றோம். அற்புதமான ஒரு சூழல், அற்புதமான ஒரு தலைப்பு, முருகா என்னும் நாமம். ஓராறு முகமும் ஈராறு கரங்களுடனும் இங்கே குடியிருக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அருள் அத்துணை பேருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அரிய வாய்ப்பினை, மிக அற்புதமான ஒரு வாய்ப்பினை நல்கி இருக்கக்கூடிய இந்த திருக்கோவிலின் நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும் இங்கே மிக பொறுமையுடன் அத்துணை கருத்துக்களையும் தங்களுடைய செவிகளில் ஏற்றிக்கொண்ட பக்த அன்பர்களையும் வாழ்த்தி எம்பெருமான் முருகப்பெருமான் அத்துணை பேருக்கும் ஆசிகளையும் வரங்களையும் நலன்களையும் பலன்களையும் அருளட்டும் என்று கூறி மீண்டும் ஒருமுறை வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். வணக்கம்.